கலைவாணி மோகன், பொதுக்குழு உறுப்பினர். நான் வந்து பேராவூரணி தொகுதிக்கு விருப்ப மனு கொடுத்து நேர்காணல்ல கலந்துக்கிட்டேன். தலைவர் அவர்கள் வந்து தொகுதியோட நிலவரம் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ பொதுவா வந்து எந்த தொகுதியா இருந்தாலுமே இன்றைக்கு நம்முடைய மகத்தான திராவிட மாடல் ஆட்சி வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் கொண்டு வந்து நம்முடைய கழக தலைவர் கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டங்கள் வந்து சாதாரண அடித்தட்டு ஏழை எளிய மக்கள் வந்து ஒவ்வொரு வகையிலும் பலன் பெறக்கூடிய வகையில வந்து மிகச்சிறப்பான திட்டங்கள். ஏன்னா நாங்கெல்லாம் வந்து இப்ப மக்களோட களத்துல இருக்கோம், அவங்களுடைய பிரச்சனைக்கு எல்லாம் எங்களுக்கு தெரியும். இப்ப வந்து திராவிட மாடல் ஆட்சிக்கு முன், திராவிட மாடல் ஆட்சிக்கு பின் அப்படின்னு சொல்லி இந்த மக்களுடைய பிரச்சனைகளை நாம ரெண்டா பிரிக்கலாம். திராவிட மாடல் ஆட்சிக்கு முன்னாடி என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, அவங்க வந்து சாதாரணமா அவங்களுடைய தேவைகளுக்காக வந்து பணத்தை வந்து மைக்ரோ பினான்ஸ் நிறுவனங்கள், கந்துவட்டிக்காரங்க இந்த மாதிரி அவங்கள்ட்ட மொத்தமா பணத்தை வாங்கிட்டு திரும்ப அதை கடனை செலுத்த முடியாம பல மடங்கு வட்டி பெருகி மிக மோசமான ஒரு சூழ்நிலையில அந்த பொருளாதாரங்கிறது, கிராம பொருளாதாரங்கிறது ஒரு மிக மோசமான ஒரு சூழ்நிலையில இருந்தது. ஆனா நம்முடைய கழக தலைவர் அவர்கள் வந்து ஆட்சிக்கு பொறுப்பேற்றவுடன் திராவிட மாடல் ஆட்சி வந்து பின்னால் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, முதல்ல வந்து 5 பவுனுக்கு உட்பட்ட நகைகள் வந்து கடன் தள்ளுபடின்னு சொல்லி கொடுத்தது மிகப்பெரிய ஏழை மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமா இருக்கு. அது அதுல இருந்து அவங்க கடன்ல இருந்து மீள்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சு. அதற்கு அடுத்தபடியா அவங்க கொண்டு வந்திருக்க திட்டம் வந்து பாத்தீங்கன்னாக்கா வந்து கூட்டுறவு சங்கங்கள் மூலமா கடன், மகளிர் சுய உதவி குழுக்களுக்கும் சரி, கிராமப்புற ஏழை பெண்களுக்கு கறவை மாடுகள் அந்த மாதிரியான கடன் வசதிகளும் சரி, ஒரு தனிநபருக்கே 50,000, 1 லட்சம், 2 லட்சம் வரை கூட கடன் பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்த காரணத்தால இன்றைக்கு வந்து அவங்க வந்து அவங்க முழுமையா அந்த கடன்ல இருந்து அவங்க விடுபட்டாங்க. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா மாதம் வந்து 1000 ரூபாய் அந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மூலமா அந்த 1000 ரூபாய், ஒரு 1000 ரூபாய்ங்கிறது நமக்கு வந்து ரொம்ப சிம்பிளா தெரியும். ஒரு கிராமத்துல வந்து ஒரு சாதாரண ஒரு சின்ன கிராமத்துல 200 பெண்கள் வந்து அந்த மகளிர் உரிமை தொகை வாங்கினாங்க அப்படின்னு சொன்னா, அந்த கிராமத்துக்கு ஒரு மாசத்துக்கு 2 லட்சம் ரூபாய் வருமானம் வரும். அந்த 2 லட்சம் ரூபாயை அங்கேயேதான் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகுது. அப்போ ஒவ்வொரு பகுதி, அந்த பகுதி மொத்தமா எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த பகுதியில வந்து ஒரு மாசத்துக்கு 2 கோடி 3 கோடின்னு அந்த பகுதியிலேயே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால கிராம பொருளாதாரங்கிறது மெல்ல உயர்ந்துட்டே வருது. அது வந்து இதோட பாதிப்பு வந்து இதோட வளர்ச்சின்றது நம்ம வந்து இன்னும் ஒரு 5 ஆண்டுகள் கழிச்சு மிக பிரம்மாண்டமானதாக இருக்கும். அதே மாதிரி இப்ப மகளிர் உரிமை தொகை மட்டும் இல்லாம அந்த வீட்டுல வந்து ஒரு கல்லூரியில் படிக்கக்கூடிய ஒரு மாணவர் இருந்தாருன்னா அவருக்கு வந்து தமிழ் புதல்வர் திட்டத்துல 1000, ஒரு பெண் படிச்சாங்கன்னா புதுமை பெண் திட்டத்துல ஒரு 1000 ரூபாய், ஒரு முதியோர் ஒருத்தவங்க அந்த குடும்பத்துல இருந்தாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வந்து மாதம் 1200 ரூபாய். ஒரு குடும்பத்துல பாத்தீங்கன்னா ஒரே குடும்பத்துல 4000 5000 வரைக்கும் கூட மாற்றுத்திறனாளி இருந்தாங்கன்னா அங்க ஒரு 1500 2000 அந்த மாதிரி ஒரு 5000 6000 ரூபாய் அளவுக்கு கூட அவங்களுக்கு வருமானம் தரக்கூடிய ஒரு வாய்ப்பு ஒரு குடும்பத்துக்கு இன்றைக்கு உருவாகி, அதனால மிகப்பெரிய அளவுல வந்து இந்த கிராம பொருளாதாரங்கிறது இன்றைக்கு இருந்துச்சு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு டவுன்ல வந்து வேலைக்கு போகக்கூடிய பெண்கள், அந்த பிள்ளைங்களுக்கு பாத்தீங்கன்னா கடைகள்ல வேலை பார்ப்பாங்க. மாசம் வந்து ஒரு 5000 6000 தான் அவங்களுக்கு சம்பளம். அது வந்து அதுல அந்த 5000 6000 ரூபாயில வந்து அவங்க வந்து பஸ்ஸுக்கே வந்து ஒரு 1000 1500 ரூபாய் அவங்க பேருந்துக்கு செலவு பண்ணக்கூடிய நிலை இருந்துச்சு. இன்றைக்கு வந்து இலவச பேருந்து மூலமா அது வந்து அவங்களுக்கு வந்து அந்த ரூபாயை அவங்களுக்கு மிச்சமாகும். அதே மாதிரி வந்து மார்க்கெட்டுக்கு காய்கறி கொண்டு போற அந்த பாட்டிமார்கள் இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு அந்த விடியல் பயணம்ங்கிறது ஒரு உண்மையான ஒரு விடியல் பயணமாகவே வந்து இன்றைக்கு அமைஞ்சிருக்கு. அது மாதிரி வந்து இந்த விவசாயிகளுக்கு பாத்தீங்கன்னா அந்த தட்கல்ல பதிவு பண்ணவங்களுக்கு வந்து 1.5 லட்சம் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் உடனடியாக கொடுக்கப்பட்டு இன்னைக்கு வந்து விவசாயிகள் மத்தியிலேயும் ஒரு மிகப்பெரிய வரவேற்பு. எந்த துறையை எடுத்துக்கிட்டாலும் பள்ளி கல்வித்துறை எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் முதல்வன் அந்த மாதிரி தொழில்துறை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல ஒரு பிரம்மாண்டமான நிறைய அந்நிய முதலீடுகள், இப்படி எந்த துறையை எடுத்துக்கிட்டாலும் தமிழ்நாட்டை வந்து வளர்ச்சி வந்து அடுத்த கட்டத்தில் அந்த 2.0 அப்படின்னு சொன்னா அது வந்து மிகச்சரியானதாக அந்த வார்த்தை இருக்கு. அது மாதிரி அந்த வெல்லும் தமிழ் பெண்கள் மூலமா மிகப்பெரிய பிரச்சாரத்தை நாங்கெல்லாம் முன்னெடுத்தோம். அப்ப வந்து பெண்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு ஆதரவு இருக்குங்கிறத நாங்க நேரடியா பார்த்தோம். அதனால இதனுடைய தாக்கம் வந்து கண்டிப்பாக வந்து இந்த 2026 சட்டமன்ற தேர்தல்ல எதிரொலிக்கும். மிக பிரம்மாண்டமான வெற்றி வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கிடைக்கும் என்பதை வந்து நாங்க ஆணித்தரமா அந்த நேரத்துல எடுத்து கிடைக்கும். நன்றி.